நான் சித்த மருத்துவ கல்லூரியில படிக்கும் போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 1987 படிக்கும் போது எங்களுடைய பாடத்துல ஒரு கேள்வி வரும். பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கு சாத்தியமான மனிதர்கள் யார்? Who are vulnerable to get breast cancer அப்படின்னு ஒரு கேள்வி வேண்டும். அந்த கேள்விக்கு பதில் ரெண்டு பதில் தான். ஏதாவது ஒரு காரணத்தினால் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய பெண்கள், பாலூட்டுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போன பெண்கள், அவர்களுடைய முதுமையில திருமணம் செய்யாமல் இருப்பவர்களுடைய முதுமையில 65-70 வயசுக்கு மேல ஒருவேளை அவர்களுடைய மரபில் அவங்களோட அம்மாவோ பெரியம்மாவோ பாட்டிக்கோ ஒரு புற்றுநோய்க்கான கூறுகள் இருந்தா அவர்கள் நோய்வாய்ப்படலாம். இது முதல் விஷயம். இரண்டாவது, நான் லாக்டேட்டிங் மதர்ஸ், திருமணமாய் ஒரு குழந்தை பேரு கிடையாமல் போனதாலோ இல்லை என்றால் குழந்தை பேரு கொடுத்தும் பாலூட்டுவதற்கான சாத்தியங்கள் மருத்துவ காரணங்களால் இல்லாமல் போனாலோ அந்த பெண்களின் முதுமையில மார்பக புற்றுநோய் வரலாம். இதுதான் நாங்க படிச்சது. 30 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது நான் லாக்டேட்டிங் மதர்ஸுக்கு தான் இது சான்சஸ்னு படிச்சோம். ஆனால் இன்றைக்கு நீங்க போய் கூகுள்லயோ சாட் ஜிபிடிலயோ இல்லைன்னா பெர்ப்ளெக்சிட்டிலயோ போய் ஒரு கொஸ்டின் போட்டு பாருங்க, who is getting breast cancer in India? மத்தடெல்லாம் போயிடலாம். இந்தியால யாருக்குன்னு பாத்தீங்கன்னா 30 to 35 வயதில் இருக்கக்கூடிய பாலூட்டிய, இன்னும் வலி கொடுக்க பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிரில் நிறைய பேருக்கு மார்பக புற்றுநோய் வருது. பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள்ல முதல் இடத்துல இருக்குது மார்பக புற்றுநோய். எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் அதை படிக்கும் போது. ஏன் இப்படி மாறிச்சு? 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சயின்ஸ், இன்னைக்கு இன்னொரு சயின்ஸா அப்படின்னு பார்த்தா, இந்த சூழலில் நடக்கக்கூடிய பல்வேறு மாசுக்கள், நம் உணவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வணிக வன்முறைகள், இவைதான் இதற்கான மிக பிரதானமான காரணம். லான்செட் அப்படின்னு ஒரு மேகசின் உங்களுக்கு தெரியும். அந்த லான்செட்ல போன வருடம் நவம்பர்ல ஒரு பெரிய சீரீஸ் ஆஃப் 5 ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. UPF and health concern, அதான் தலைப்பு. UPFனா என்னன்னா அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட், அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அண்ட் ஹெல்த் கன்சர்ன் 5 ஆர்டிகல். லான்செட்ல ஒரு ஆர்டிகல், அதுதான் மருத்துவ பத்திரிகைகள்ல மருத்துவ ஜேர்னல்ஸ்ல நம்பர் 1ல இருக்கிற ஒரு மேகசின் லான்செட். அறிவியல் உலகில் நேச்சர் எப்படி இருக்கோ அத மாதிரி லான்செட் தான் நம்பர் 1. அவர்கள் கடந்த ஆண்டு போன 3 மாசத்துக்கு முன்னாடி, ரொம்ப நாள்லாம் இல்ல, லான்செட்ல இருந்து ஒரு பப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. வாட் ஆர் ஆல் த ரியல் கன்சர்ன் ஆஃப் UPF? என்னென்ன நிறுவனங்கள் எந்தெந்த ப்ராடக்ட் போடுறாங்க, அந்த ப்ராடக்ட்னால வரக்கூடிய சிக்கல்கள் என்ன இருக்கு, குழந்தைகளுக்கு என்ன சிக்கல் வருகிறது, அரசில் அவர்கள் உணவு கொள்கைகளெல்லாம் என்ன மாற்றங்களை உருவாக்குறாங்க, எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. படிக்க படிக்க அத்தனை பதைபதைப்பாக இருக்கிறது நண்பர்களே. நம்ம எத்தனையோ விஷயத்தை போய் யூடியூப்ல தேடுறோம், இன்ஸ்டாகிராம்ல தேடுறோம். நீங்கள் லான்செட் UPF என்கிற 2 வார்த்தைகளை போட்டு உங்களுடைய ஓய்வு நேரத்துல 10 நிமிடம் பாருங்க. இந்த UPFனா என்னன்னா அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட். நம்ம சாப்பிடுற சிப்ஸ், நம்ம சாப்பிடுற குர்குரே, நம்ம குடிக்கக்கூடிய கோகோ கோலா, இல்ல நம்ம குடிக்கக்கூடிய எனி ஃபிஸி ட்ரிங்க், எனி சாக்லேட்ஸ் எல்லாமே அல்ட்ரா ப்ராசஸ்டு தான். அடுப்பங்கரையில அம்மா செய்யறது அல்ட்ரா ப்ராசஸ்டு கிடையாது. இந்த பொங்கல் செஞ்சாங்களே, இந்த பொங்கல் செய்யறது அல்ட்ரா ப்ராசஸ்டா? இல்லைன்னா இங்க ஒரு 25-30 உணவுகளை அவர்கள் கண்காட்சியில் வைத்திருந்தார்கள். ஏதாவது அல்ட்ரா ப்ராசஸ்டா? அதெல்லாம் வெறும் ப்ராசஸ்ட், வெறுமன சமைத்து கொடுத்த உணவுகள் தான் அங்க இருக்கிறது. ஆனா அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்னா ருசியை தலையாக வைத்து திரும்ப திரும்ப நீங்கள் சாப்பிட வேண்டும், உங்களை தூண்டுவதற்காக பல்வேறு சுவை ஊட்டிகள், கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு பிரிசர்வேட்டிவ்ஸ், என்னென்ன வடிவத்தில் கொடுத்தால் நீங்கள் விரும்பி சாப்பிடுவீர்களோ அந்த வடிவத்தில் கொண்டு வருவதற்காக அந்த உணவில் சேர்க்கக்கூடிய பல்வேறு ரசாயனங்கள், இவற்றையெல்லாம் வைத்து மிக அதிக அளவில் வெப்பத்தை கொடுத்து எக்ஸ்ட்ரூடட் டெக்னாலஜிஸ் எல்லாம் பயன்படுத்தி வர்றதுதான் இங்க சந்தையில் இருக்கக்கூடிய பல்வேறு குப்பை உணவுகள். நண்பர்களே, அவையெல்லாம் குப்பை உணவுகள்னு பேசிட்டு இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் போய் சாப்பிட்டா என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நினைத்து 18 வயசு 20 வயசுல நம்ம பழகுற பழக்கம் என்றைக்காவது ஒரு நாள் நம்மில் யாரோ ஒருவருக்கு
மார்பக புற்றுநோயோ இல்லை என்றால் வேறு ஒரு நோயோ வருவதற்கு காரணமாக அமைகிறது என்பதை துளி கூட மறந்து விடக்கூடாது. நினைத்து பார்க்க முடியாத அளவு சமூகத்தில் வலி தரக்கூடிய விஷயம் இந்த மாதிரி நோய்கள். எங்க மருத்துவமனையில் நடந்த ஒரு சம்பவம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுது. 55 வயது இருக்கக்கூடிய ஒரு அம்மா, அவங்க ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸா இருக்கிறவங்க. அவங்களுக்கு 2 பொண்ணு. மூத்த பொண்ணு படித்து அமெரிக்காவில் கணினி துறையில வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க இந்த ஹெட்மிஸ்ட்ரஸை கூட்டிட்டு என் கிளினிக்ல வராங்க. வந்துட்டு அந்த அம்மா அந்த பொண்ணு என்கிட்ட சொல்றாங்க, சார் அம்மா இப்படி இவ்வளவு பெரிய ஃபைல் அவங்க முன்னாடி பார்த்த உடனே அந்த ஃபைல் வந்திருக்கிற மருத்துவமனையினுடைய பெயர்களை பார்த்த உடனே தெரியுது அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு புற்றுநோய் அப்படின்னு தெரிந்து கொண்டேன். ஆனா அந்த பொண்ணு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, சார் அம்மாவுக்கு பிரஸ்ட் கேன்சர் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்குங்கிறாங்க, நீங்க கொஞ்சம் பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. நான் வேகமாக அந்த கோப்பை பார்த்து கொண்டிருக்கிறேன். பார்க்கும்போது இவர்கள் முதலில் மருத்துவரை சந்திக்கும் போதே அந்த கட்டி, மார்பகத்தில் வந்த கட்டி நுரையீரலுக்குள்ளேயும் கொஞ்சம் எலும்புக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கு. நான் பார்த்த உடனே எனக்கு ஒரு சிறு கோபம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், அம்மா நீங்க ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸ், ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபஸர், ஹிஸ்டரியா இங்கிலீஷ் அந்த ப்ரொஃபஸர், நீங்க டீச்சரா இருந்திருக்கீங்க. ஒரு பிரெஸ்ட்ல ஒரு லம்பை ஒரு செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் எவ்வளவு விளம்பரங்கள் நடக்கிறது. உங்கள் மார்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கட்டியை நீங்கள் அடையாளம் செய்யாமல் போயிட்டீங்களா? ஏன் இவ்வளவு தூரம் பரவுற அளவுக்கு வச்சிருக்கீங்க, விட்டுட்டீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அந்த அம்மா பதிலே சொல்லல. தலை குனிந்திருந்தார்கள். கண்ணின் ஓரத்தில் ஒரு சிறு துளி கண்ணீர் தெரிகிறது. வார்த்தைகள் வரல. அதற்கு மேல் அவர்களை காயப்படுத்தக்கூடாது என்று நான் எதுவும் சொல்லாம, நல்ல சிகிச்சை போய்கொண்டிருக்கிறது. சற்று போராட்டம் தான். ஏன்னா கொஞ்சம் ஊடுருவி இருக்கிறதுனால நிறைய அறுவை சிகிச்சை, கீமோதெரப்பி, ரேடியேஷன், இம்யூனோதெரப்பி, போஸ்ட் கீமோக்கு அப்புறம் செல்ல வேண்டிய இதெல்லாம் கொஞ்சம் 7-8 மாதங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனா பயப்படாதீங்க, இது குணப்படுத்தக்கூடியதுன்னு எல்லாம் சொல்லிட்டு அந்த அம்மா, அந்த பொண்ணுக்கு அவ்வளவு கன்சர்ன். இப்பதான் அவ அமெரிக்கால போய் வேலை பார்த்து வந்திருக்கா. தன் தாய்க்கு இப்படியான ஒரு சிக்கல் இருக்குங்கிறப்போ அந்த பொண்ணு திரும்ப நடுவில் கேட்கிறா, சார் நான் அந்த சர்ஜரி பண்ண போறோம் சார், ஆஃப்டர் சர்ஜரி உங்கள்கிட்ட பார்க்க போறேன், நீங்க ஃபுட் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க, முழுசா சரியாயிரும்ல சார், முழுசா சரியாயிரும்ல, எங்க அம்மாக்கு ஒன்றும் வராதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் கேட்டு முடிச்ச உடனே எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் தான் நமக்கான செய்தி. வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா திரும்ப உள்ள வராங்க. திரும்ப உள்ள சார் ஒரு 2 நிமிஷம் பேசலாமா அப்படின்னு கேட்டாங்க. வாங்கம்மா சொல்லுங்க, உட்காருங்க. வழக்கமா பெண்ணு முன்னாடி, தன்னோட குழந்தை முன்னாடி கேட்கறதுக்கு தயங்குவாங்க, தனியா கேட்பாங்க. அப்படிதான் என்கிட்ட ஏதோ கேட்க போறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க உட்கார்ந்த உடனே என்கிட்ட சொன்னாங்க, இவ்வளவு நேரம் பேசினால சார் பொண்ணு, அவ என்னோட மூத்த பொண்ணு, இப்பதான் கல்யாணம் ஆகி அமெரிக்கால இருக்கா. என்னை நீங்க வந்த உடனே ஒரு காட்டமா கேட்டீங்க, ஒரு பிரெஸ்ட்ல உள்ள லம்ப் கூட உங்களுக்கு தெரியாதா, ஏன் நீங்க முதலே பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப நான் சொன்னேன், இல்லம்மா நீங்க தப்பா எடுக்காதீங்க, வெகு எளிதா சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு மார்பக புற்றுநோய், ஒரு சின்ன கட்டி இருக்குன்னு தெரிஞ்சா அறுத்து தூர போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம், 30 வருஷம் ஆனாலும் அது திரும்பாது, ரொம்ப எளிய சிகிச்சையை நீங்க விட்டீர்களேங்கிற ஒரு ஆதங்கத்துல நான் கேட்டேன் அப்படின்னு. இல்ல அதுக்காக நான் சொல்லல, அவங்க நம்ம ஊரை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். யார் அவங்க என்கிட்ட சொல்றாங்க, நம்ம ஊரை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த கட்டியை நான் பார்த்த போது அந்த பெண்ணுக்கு நான் கணவனையும் பார்த்து வைத்திருந்தேன், திருமணம் நிச்சயமாகி இருந்தது. ஒருவேளை நான் இந்த கட்டியை நான் எடுக்கிறதுக்காக போய் புற்று அது இதுன்னா இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஏதாவது அதனால தடைபட்டுருமோன்னு நான் யார்கிட்டையும் சொல்லல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவ்வளவு வேதனையாக இருந்தது. தன் பெண்ணின் திருமணத்திற்காக தன்னுடைய நோயை மறைத்திருக்கிறார்கள். ஒரு தாயாக அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். ஆனால் நம் சமூகம் இவ்வளவு கேடுகட்ட சமூகமா? ஒரு பெண்ணுடைய உயிரை விட இந்த விஷயத்தை பேசி திருமணம் நின்றுவிடக்கூடிய அச்சத்தை தரக்கூடிய சமூகமாக இருக்கிறது அப்படின்னு நினைச்சா அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. உண்மைதான் நண்பர்களே, இது வெறும் நோயாக நம் உடலை மட்டும் வருத்தக்கூடிய விஷயம் இல்ல. ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அது சுத்தி இருக்கிறவங்களுக்கு பல்வேறு வகையிலையும் 360 டிகிரியிலையும் சிக்கலை கொடுக்கக்கூடிய ஒரு நோயாக நம்ம ஊர்ல இருக்கு. அப்ப நம்மளுடைய முழு கவனம் எங்க இருக்கணும்னா, எந்த சூழலிலும் இது என் குடும்பத்தில் எனக்கோ, என் சகோதரிக்கோ, என் தாய்க்கோ, என் அத்தைக்கோ இது வரக்கூடாதுங்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பிடித்தம் உங்கள் அத்தனை பேர்கிட்ட இருக்கணும். என்ன செய்யலாம் அதுக்கு? சில விஷயங்கள், சில குறிப்புகளை இன்றிலிருந்தே நீங்கள் துவங்குங்கள். பொங்கல் ஒரு நன்றி தெரிவிக்க கூடிய நாள் மட்டுமல்ல, பல துவக்கங்களை கொண்ட நாள். அந்த துவக்கத்தில் இன்றைக்கு உங்களுக்கு சில துவக்கங்கள் வர வேண்டும் என்று நான் மானசீகமாக விரும்புகிறேன். முதல் விஷயம் இனிப்பு. எங்க பார்த்தாலும் டிவியில ஒரு விளம்பரம் வருது,
ஸ்வீட் எடு கொண்டாடு. உண்மையாக போட்டோம்னா ஸ்வீட் எடு திண்டாடு அப்படின்னு போடணும். ஆனா அவன் போடுறது ஸ்வீட் எடு கொண்டாடு. இன்றைக்கு பல நோய்களுக்கும் ஆணித்தரமான காரணமாக இருக்கிறது அவசியமில்லாமல் சேர்க்கக்கூடிய வெள்ளை சர்க்கரை. நிறைய பெண் குழந்தைகளை குறிவைத்து சில மிட்டாய்களை வைக்கிறாங்க. அதுவும் குறிப்பா பிப்ரவரி 14ஆம் தேதி, நமக்கு எந்த தேதி இருந்தாலும் இது மறக்காதுல்ல. பிப்ரவரி 14ஆம் தேதி இப்ப வரும், இன்னும் கொஞ்ச நாள்ல. அப்ப கூட பாருங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியால எல்லாம் ஒரு பக்கத்துக்கு விளம்பரம். என்ன விளம்பரம்? போன வருஷம் விளம்பரத்தை நான் சொல்றேன். உன் காதலிக்கு, அவர் யாரு, பையனை சொல்றாரு, உன் காதலிக்கு நீ வழங்கக்கூடிய ஆகச் சிறந்த பரிசு அப்படின்னு போட்டு கீழே சிலுக்கு அப்படி ஒரு மிட்டாய். இவ்வளவு பெரிய மிட்டாய், நிறைய பேருக்கு தெரியும் அந்த மிட்டாய். தெரியாதவங்க அந்த ஊர்ல எதுவும் இருக்காது. 150 ரூபா அந்த சாக்லேட். நீ கொஞ்சம் நக்கிக்கோ, நான் கொஞ்சம் நக்கிக்கிறேன், விளம்பரம் வேற. இங்க 5000 பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்க 5000 பேருக்கு ஒரு போட்டி வைக்கலாம். யாராவது ஒருத்தர் அந்த சிலுக்குங்கிற மிட்டாயில என்னெல்லாம் சேர்ந்திருக்குன்னு கரெக்டா சொன்னா உங்க சிஸ்டரை வச்சு ஒரு சௌபாக்கிய கிரைண்டர் இங்கேயே வாங்கி கொடுத்துடலாம். யாராலையும் சொல்ல முடியாது, யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதுல 3% கொக்கோ இருக்கு. அது தெரியும். ஒரு நல்ல, எனக்கும் அந்த நிறுவனத்துக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க அப்படி நினைக்க வேண்டாம். ஆனால் வெறும் 3% தான் அந்த கொக்கோ. மீதி 97% நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த சாக்லேட்டை சுவைக்கணுங்கிறதுக்காக அதுல சேர்க்கப்படக்கூடிய ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப், மக்காச்சோளத்தில் இருந்து பிரித்து எடுக்கக்கூடிய HFCS, ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப். ஆனா அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த அதீத சர்க்கரையுள்ள அந்த இனிப்பு தான் நம்மில் பல பேருக்கு வரக்கூடிய பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகளுக்கு காரணம். ஒரு பெண்ணினுடைய மிகச்சிறந்த ஆரோக்கியத்திற்கு ஒரு அடையாளம் மிகச்சரியாக வரக்கூடிய மாதவிடாய். ஒரு பெண்ணுக்கு சரியா 28 நாளைக்கு ஒருக்க 3-4 நாட்கள் மாதவிடாய். அதில் முதல் நாள் மிக குறைவாகவும், 2வது நாளும் 3வது நாளும் மிகச் சீரான அளவில் இரத்தப்போக்கும் இருந்து, 3வது நாள் இறுதியிலோ 4வது நாளிலோ மெல்ல மெல்ல அந்த மாதவிடாய் முடிந்தால் அது ஆரோக்கியம். 28 நாளைக்கு ஒருக்க இருக்கலாம், 30 நாளைக்கு ஒருக்க இருக்கலாம். இந்த ஒரு சுழற்சிங்கிறது 13 வயதுக்கு மேல அந்த பெண்ணுக்கு 50-51 வயது வரைக்கும் ஆரோக்கியத்தின் பாதுகாவலன் அதுதான். அந்த சைக்கிள் கரெக்டா இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சினைப்பை நீர்க்கட்டி. ஓவரிக்குள்ள, சினைப்பைக்குள்ள நீங்கெல்லாம் ஒரு பெண் குழந்தையாக உங்க தாய் வயிற்றுக்குள்ள ஜனித்திருக்கும் போதே, உங்க தாய் வயிற்றுக்குள்ள எம்பிரியோவா, ஒரு ஃபீமேல் எம்பிரியோவா இருக்கும் போதே உங்க ஓவரியில கிட்டத்தட்ட 3 கோடி முட்டைகள் இருக்கு. 3 கோடி எக் இருக்கு உள்ள. அது மொத்த மாதவிடாய் காலத்துல 13ல இருந்து 40 வயசுல எடுத்துட்டோம்னா அந்த 37 வருஷத்துல வெறும் 500-600 எக் தான் வெளியே வருது. அன்ஃபெர்டிலைஸ்ட் எக்கா இருந்தா 500-600 எக் வெளியே வருது. எவ்வளவு பெரிய சுழற்சின்னு பாருங்க. 2 கோடியில இருந்து 400 முட்டை கொண்டு வருவதற்கு நம் உடல் எத்தனை விஷயங்களை சீர் செய்து கொண்டு வருது. எவ்வளவு ஹார்மோன்களினுடைய ஆட்சி, எவ்வளவு தசைகளினுடைய ஆட்சி, எல்லாம் இருந்தா தான் சரியா இருக்கும். ஆனால் வெள்ளை சர்க்கரை இவற்றை சிதைக்கிறது சகோதரிகளே. வெள்ளை சர்க்கரை மீது பற்று வேண்டாம். இன்னைக்கு வீட்டுல போயிட்டு, உங்க வீட்டுல போயிட்டு சர்க்கரை டப்பா இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு வந்து கிழக்கு பக்கமா நின்று தலையை சுத்தி எரிஞ்சிருங்க. உங்க வீட்டுல யாராவது வந்து, ஐயோ யாராவது வந்து காஃபிக்கு ஒயிட் சுகர் கேட்பாங்களான்னு கேட்டா, அப்படி வர்றவன் காபி குடிக்காமே போட்டோம், தப்பு இல்ல. எங்க வீட்டுல கருப்பு டீ வேணா கொஞ்சம் போட்டு தருவோம், அதுவும் கேட்டா தான். வெள்ளை சர்க்கரை நாங்க பண்ண மாட்டோம்னு உறுதி எடுங்க. பல நோய்களை பாதுகாக்கலாம். பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்வார்கள். உங்களுடைய கணையத்தில் இருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் மிகச் சரியாக செயல்பட்டால் தான் பிசிஓடியும் வராது, பின்னாளில் சர்க்கரை நோயும் வராது. இந்த 2க்கும் ஆபத்து வெள்ளை சர்க்கரை. வெள்ளை சர்க்கரை வேண்டாம். வெள்ளையா இருக்கிற எல்லாத்து மேலுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம வெள்ளை கலர் பால், வெள்ளை கலர் பரோட்டா, வெள்ளை கலர் மைதா மாவு, வெள்ளை கலர் பிராய்லர் கோழி, வெள்ளை கலர் உப்பு, எல்லாமே கொஞ்சம் ஆபத்து தான். ஆனா நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? வெள்ளையா இருக்கவும் பொய் சொல்ல மாட்டான்னு படம் எடுத்துட்டு இருக்கோம். உண்மையிலேயே கருப்பு தான் சிறப்பு நண்பர்களே. எது கருப்பாக இருக்கிறதோ அதை நம்பி பின்னால் போகலாம். எது வெள்ளையா இருக்கோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் உணவுல மட்டும் தான் சொல்றேன், நீங்க எதுல வேணாலும் யோசிச்சுக்கங்க. வெள்ளை, இந்த அரிசி இருக்குல்ல, விளையும் போது நல்லா தான் வருது.
ஆனா நம்ம அதை பட்டை தீட்டி பாலிஷ் போட்டு சில்கி பாலிஷ் போட்டு அது சினிமாலயா நடிக்க போகுது, அதுக்கு அவ்வளவு பாலிஷ் அவ்வளவு போட்டு அரிசியை வெறும் குளுக்கோஸ் குப்பிகளாக மாத்திட்டோம் நம்ம. அதனாலதான் அரிசி சாப்பிட்டா சுகர் ஏறுது. இனிமேல் அரிசி என்ன, அது கருப்பாகவோ சிகப்பாகவோ பழுப்பாகவோ இருக்கட்டும். அந்த சிகப்பு அரிசி வெள்ளை சர்க்கரை போல் சர்க்கரையை உயர்த்தாது, மெல்ல மெல்ல ஏத்தும். கருப்பு கவுனி அநேகமாக அத்தனை சகோதரிகளும் அந்த கருப்பு கவுனியில பண்டங்கள் செய்திருந்தாங்க. ஏன் கருப்பு கவுனியை கொண்டாடுறோம்? அதற்கு காரணம் கருப்பு. அந்த கருப்பு நிறம் ஒண்ணு ஏசியன் பெயிண்ட் அடிச்சு வரல. அந்த கருப்பு நிறத்துக்கு பின்னாடி ஆந்தோசைனின்ஸ், பாட்டனி படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவோம். ஆந்தோசைனின் நிறைந்ததுதான் அந்த கருப்பு கவுனி. அதே மாதிரி சிகப்பரிசினா லைகோபீன். இந்த லைகோபீன், ஆந்தோசைனின், பாலிபினால் இவை எல்லாம் தான் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர்பாங்க. நம்ம செல்லுக்குள்ள அழிவை தராத பாதுகாப்புகளை அந்த நிறங்கள் கொடுக்கிறது. அப்ப ஏன் நம்ம சோறு வெள்ளையா இருக்கணும்? நம்ம சோறு சிவப்பாகவோ கருப்பாகவோ பழுப்பாகவோ இருக்கலாம். பெண் குழந்தைகளே, உங்கள் ஆரோக்கியத்துல மிக மிக கவனமா இருங்க. நீங்கள் 25-30 வயதில் ஒரு நிறுவனத்தை ஆளலாம், ஒரு குடும்ப தலைவியாக ஒரு இடத்துல இருக்கலாம், ஒரு அதிகாரத்தினுடைய பல்வேறு விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கலாம். உங்களின் ஆரோக்கியம் நலமாக இருந்தால் மட்டும்தான் இவற்றில் எல்லாம் சிறப்பா இருக்க முடியும். நீங்க பலகீனமாக ஒரு வலி நிறைந்த மனிதராக தினம் தினம் ஒடுங்கி இருக்கக்கூடியவராக இருந்தீங்கன்னா ஆழ முடியாது. அப்ப அதுக்கு உடல் வலு மிகச் சிறப்பாக இருக்கணும். அதுக்கு முதல்ல தூக்கி போட வேண்டியது இனிப்பு, ரெண்டாவது குறைக்க வேண்டியது உப்பு. உலகத்திலேயே அதிகம் உப்பு சாப்பிடுற கூட்டம் நாம தான். ஆனா அப்படி ஒன்றும் சொரணை உள்ள கூட்டமா தெரியல. உலகத்திலேயே உப்பு அதிகம் சாப்பிடுறது. ஏன்னா உலக சுகாதார நிறுவனம் சொல்றது பெர் டே ரெக்வயர்மெண்ட் 4 கிராம் தான் சால்ட். ஆனா நம்ம எடுக்கிறது கணக்கு போட்டீங்கன்னா 8 கிராம் எடுக்கிறோம், டபுள் மடங்கு. அதனாலதான் நம்ம ஊர் சர்க்கரை நோயாளிகள்ல நிறைய பேர் சிறுநீரக நோயாளியாக மாறுவதற்கு நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிற உப்பு முக்கியம் நண்பர்களே. நம்ம வேற படிச்சுட்டோம் தமிழ்ல, உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அவன் சொன்ன கான்டெக்ஸ்டே வேற. உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னா நீ உப்பை வைத்து பாதுகாக்கவில்லை என்றால் அந்த உணவு குப்பையில போடணும். உப்பு ஒரு பிரிசர்வேட்டிவ். கருவாடு செய்வதற்கு மீன்ல உப்பு கண்டம் போட்டு வைக்கலாம். தினம் தினம் சாம்பார்ல ரசத்துல எல்லாத்துலயும் உப்பு கண்டம் போடுற மாதிரி உப்பை போட்டு, மோர்ச்சோர்லாம் நாங்க ஊறுகாய் எல்லாம் இல்லாம சாப்பிட மாட்டோம் சார், தினம் எனக்கு ஊறுகாய் வேணும் நினைச்சோம்னா சோ சே சூன்னு தமிழ்ல சொல்லுவோம். சோ சே சூன்னு ஒரு அப்ரிவேஷன் இருக்கு. என்னன்னா சொந்த செலவுல சூனியம் வைக்கிறது. நம்மளே ஊறுகாய் போட்டு உப்பு போட்டு எதை எடுத்தாலும் அப்படி சாப்பிட வேண்டாம். நம் உணவில் இனிப்பும் உப்பும் குறைவாக இருக்கட்டும், கசப்பும் துவர்ப்பும் கூட இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. கடந்த ஒரு வாரத்தில் தினசரி நம்மில் எத்தனை பேர், நான் தெளிவா கேட்கிறேன், தினசரி நம்மில் எத்தனை பேர் கசப்பு சாப்பிட்டிருப்போம்? இருக்காது. தினசரி கண்டிப்பா இனிப்பு சாப்பிட்டிருப்போம், தினசரி உப்பு இல்லாம இருந்திருக்காது. ஆனால் தினசரி கசப்பு சாப்பிட மாட்டோம். இனிமேல் இருக்கக்கூடிய நாட்கள்ல கசப்பு தினம் ஏதாவது ஒரு பொருள் இருக்கட்டும். அது வெந்தயத்துல இருக்கலாம், கருவேப்பிலையில இருக்கலாம், பாவக்காயில இருக்கலாம், கோவக்காயில இருக்கலாம், சுண்டைக்காயில இருக்கலாம். அந்த சொன்னா வச்சிருந்தாங்களா ஐங்காய பொடி, அந்த ஐங்காய பொடி கசப்பும் துவர்ப்பும் ஆனது. கசப்புக்கு அதுல சுண்டைக்காய் இருக்கு, வேப்பம்பூ இருக்கு, ஓமம் இருக்கு, இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த கசப்பும் துவர்ப்பும். அது தினசரி உணவுல இருக்கணும். பெண்கள்ல நிறைய பேர் உங்க வீட்டுல ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ப்ளீடிங் அதிகமா இருந்தது மென்ஸ்ட்ரல் டைம்ல அப்படின்னா அம்மா உங்களுக்கு கொடுக்கிற முதல் பொருள் என்னது? வாழைப்பூ சாப்பிடுங்க, வாழைத்தண்டு சாப்பிடுங்க. வாழைப்பூ சாப்பிடுவாங்க. ஏன் வாழைப்பூவை கொடுக்கறாங்க? வாழைப்பூ துவர்ப்பு சுவை உள்ளது. தமிழாசிரியர்களுக்கு தெரியும், துவர்த்தல் என்றால் உலர்தல். ட்ரை துவர்த்தல்னா உலர்தல் அர்த்தம். அதிகம் ப்ளீடிங் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக துவர்க்க வைத்தல் தான் அந்த வாழைப்பூ கொடுக்கிறது. ஆனால் துவர்ப்பு சுவையில உலர்தலை தாண்டி பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்கு. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும்? இனிப்பையும் உப்பையும் குறைத்துக் கொள்ளணும், கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டணும், புளிப்பு காரத்தை மிதமாக வைத்துக் கொள்ளணும். அந்த புளிப்பு காரம், புளிப்புல ஒரு புளிப்புக்கு ஒரு சத்து இருக்கு. புளி சாதாரணமா கரைக்கிற புளினா டாட்டாரிக் ஆசிட், தக்காளி பழம் ஆக்சாலிக் ஆசிட், எலுமிச்சம்பழம் சிட்ரிக் ஆசிட், குடம்புளி ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட். ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்கு. அது மிதமாக இருக்கலாம். காரம் அப்படின்னா அது மிளகுதான் முதல் சாய்ஸா இருக்கணும். 1600கள்ல சிலியில இருந்து ஒரு பச்சை கலர்ல ஒரு காய் கொண்டு வந்தாங்க. அதை சாப்பிட்டு பார்த்தோம், மிளகு போல இருக்கே காரம், மிளகு போல அப்படிங்கறதா மிளகாய் அப்படின்னு மாறுச்சு. அது வரைக்கும் நம்ம ஆளுக்கு மிளகாயே தெரியாது.
ஆனா இன்னைக்கு நம்ம பயலுக வெள்ளரிக்கால, கொய்யா பழத்துல, மாங்காயில எல்லாம் மிளகாவத்துல போட்டு போட்டு சாப்பிடுறாங்க. அதுவும் ஒரு வகையில சூதான். ஏன்டா வெள்ளரிக்காய அப்படியே சாப்பிடுறதான உலகத்துல யாரா இந்த மிளகாவத்துல போட்டு சாப்பிட கத்து கொடுத்தாங்க? வேதனையா இருக்கும். தயவு செய்து இனிமேல் யாராவது மிளகாவத்துல மாங்காயில போட்டு தாரேன், இல்லைன்னா வெள்ளரிக்காயில போட்டு கொய்யா பழத்துல போட்டு தாரேன், கையெடுத்து குண்டுருங்க. மிளகாய் வற்றல் அந்த காரம் மிக குறைவாக தான் உடல்ல சேரணும். அதுவும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் உணவுகள்ல மிளகாய் வத்தல் சேரக்கூடிய இடத்துல எல்லாம் மஞ்சள் சேர்த்திருப்பாங்க. சாம்பார் பொடியோ ரசப்பொடியோ எதுலனாலும் மிளகாய் வத்தலோட மஞ்சள் சேர்ந்து அதை கொஞ்சம் தன்னிலைப்படுத்தும். வெறும் மிளகாய் வத்தல போட்டோம்னா நேரடியாக புற்றுநோய் காரணியான ஒண்ணு. அது கூடி வரக்கூடிய இரைப்பை புற்றுநோய், குடல் புற்றுநோய்கள்லாம் அந்த மிளகாய் வத்தலுடைய காரம் மிக மிக முக்கியம். நான் நிறைய இடத்துல பாக்குறேன், இந்த பன்னாட்டு உணவுகள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது இளைஞர்கள் மனதுல. என்னது பேரே ரொம்ப அசிங்கம் பிடிச்ச பேர், பீஸா. அந்த பீஸாக்கு மேல மிளகாவத்துல தூவி திங்கிறானுங்க. ஒருவேளை இதுல சாகலைன்னா அதுலயே செத்துரு அப்படின்னு. எதுக்கு? நமக்கு நம்முடைய உணவில் தினம் தினம் அக்கறையாக இருக்க வேண்டும் நண்பர்களே. அன்றாடம் நாம் அக்கறையாக இருக்கணும். சர்க்கரையோ இரத்த கொதிப்போ புற்றுநோயோ வராமல் இருப்பதற்கு நம் கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உணவு தான். காலையில இருந்துச்சு எதுக்கு வெறும் காஃபி டீ? சார் எது வேணாலும் இல்லை, எனக்கு காலையில அந்த கும்பகோணம் டிகிரி காபி குடிச்சா தான் எனக்கு அப்படி இருக்கும் பாங்க சில பேர். இன்னைக்காவது ஒரு நாள் குடிச்சுக்கோங்க. பட் தினம் தினம் நமக்கு டிகாஷன் டிகிரி காபிலாம் வேண்டாம். பாலூட்டக்கூடிய பெண்களுக்கு அந்த டிகிரி டிகாஷன் காஃபில இருக்கக்கூடிய கேஃபின் பாலூட்டதே குறைச்சிடுவாங்க. ரொம்ப என்றோ ஒரு நாள் ஒரு அயற்சிக்கு குடிக்கிறது தப்பு இல்ல. தினம் தினம் எடுக்கிறோம்னா முதல்ல குடிக்க வேண்டியது என்ன தெரியுமா? வெயில் காலத்துல நீராகாரம், பழைய சோறு கஞ்சி. 3 நாளா ஒரு போன வாரத்துல ஸ்டான்லி மருத்துவ கல்லூரியில பழைய சோத்துக்குன்னே ஒரு பெரிய கண்காட்சி நடந்தது. பழைய சோறு நீராகாரத்தை எல்லாம் இளக்காரமா பார்த்தார்கள். நான் 6ஆம் திணை என்று ஒரு புத்தகம் எழுதினேன், கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. அதில் ஒரு கட்டுரை பழஞ்சோரை பத்தி எழுதியிருந்தேன். அவ்வளவு விமர்சனம் என்னை பார்த்து, இதை பார்த்து அப்படின்னு. இன்றைக்கு குடல் ஈரல் அறுவை சிகிச்சை துறை நடத்துகிறது பழஞ்சோறு சாப்பிடு. பழைய சோறு இரும்பு அப்சார்ப்ஷனை 2073% உயர்த்துகிறதா. ஆகச் சிறந்த புரோபயாட்டிக், நம் குடலில் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை மிகப்பெரிய அளவில் வளர்த்தக்கூடிய ஒரு விஷயம் பழைய சோறு. அப்ப காலையில பழைய சோறு குடிக்கலாம். இது மாதிரி செம்பருத்தியோ சங்கு பூட்டியோ சுக்குமல்லி காஃபியோ இஞ்சி தேநீரோ, சக்கரை வியாதி இருக்கிறவங்க பிசிஓடி இருக்கிறவங்க ஆவாரை தேநீரோ, அப்படி ஒரு தேநீரை குடிக்கலாம். பழங்கள் நிச்சயமா இருக்கட்டும் உங்க உணவுல. எந்த பழங்கள்னாலும் ஏதாவது ஒரு பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி, மாதுளை, நெல்லிக்காய் அப்படி இருக்கட்டும். இல்ல சார் நாங்க ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி அதுதான் நாங்க சாப்பிடுவோம். ப்ளூபெரி 100 கிராம் 450 ரூபா கொடுத்து வாங்குவோம்னு சில பேர் திரிறாங்க. நண்பர்களை வேண்டாம். நம்ம பக்கத்துல நம்ம அருகாமையில உங்க ஊர்லயே பனானா இன்ஸ்டிடியூட் இருக்கு, ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு. எந்த நேரமும் விளைச்சலில் கொட்டி காய்க்கிற நெல்லிக்காய் ஆக சிறந்த உணவு. அந்த நெல்லிக்காய் தினம் ஒண்ணு எடுத்து சாப்பிட்டுலாம். நம்ம ஹேண்ட்பேக்ல எதையோ வைக்கிறோம், ஒரு நெல்லிக்காய் வச்சுக்கலாமே. அந்த நெல்லிக்காய் சின்ன பிள்ளைல எல்லாம் நாங்க டவுசர்ல பாக்கெட்ல நெல்லிக்காய் போட்டிருப்போம். அந்த நெல்லிக்காயை சாப்பிட்டுட்டு மக்கா நீயும் சாப்பிடுறா அப்படின்னு சாப்பிட்டு 2 பேரும் தண்ணி குடிச்சு உனக்கு இனிக்குதா எனக்கு இனிக்குதா அப்படி விளையாண்ட சமூகம் நாங்க. ஆனால் இன்றைக்கு நெல்லிக்காய் ஹீட போடுது அப்படின்னு சம்திங் லைக் ஆம்லா இல்ல அப்படிங்கிறாங்க மெட்ராஸ்ல. எவன்டா அதெல்லாம் பேசுற? நம்ம ஊர் நெல்லிக்காய், அதிகமானும் ஔவையாரும் கொண்டாடிய நெல்லிக்காய். அப்படியான 2000 வருஷமா நம்ம கிட்ட இருந்த ஒரு கனி, எவ்வளவு சிறப்பான பழம். அவற்றை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லாம் அதுல ஒரு காம்ப்ளிமெண்ட் விஷயம், தினம் நெல்லிக்காய் எடுத்தீங்கன்னா இவ்வளவு நீல கூந்தல் வளர்க்கலாம். ஹேர் லாஸ் ஒண்ணுக்காகவே உலகத்துல எவ்வளவு வடிக்கும். வரக்கூடிய பெண்கள் எல்லாரும் கேட்கறவன் யாராவது மூளை கொட்டுதுன்னு கேட்கறதே இல்ல. சார் முடி கொட்டுது சார், அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா நல்லா இருக்குமே. நெல்லிக்காயோ கரிசலாங்கண்டியோ கருவேப்பிலையோ பல மருத்துவ குணங்கள் உள்ளது. அதனோட சைடு எஃபெக்ட் கொஞ்சம் ஹேர் growth நல்லா கிடைக்கும். அட்லீஸ்ட் அந்த எஃபெக்டுக்கு அதையாவது எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, இன்றைக்கு ஆக சிறந்த நாள். நான் மிகவும் நிறைவாக மிகவும் மகிழ்வாக உணர்கிறேன். இவ்வளவு பெண்களிடம் பேசுவதுங்கிறது, ஒரு 6000 பெண்கள்ங்கிறப்ப எனக்கு மனதில் தோன்கிறது ஒரு 6 லட்சம் பேருக்கு நீங்கள் செய்தியை எடுத்து செல்ல முடியும். உங்களுடைய குடும்பத்துல, உங்க சகோதரிகள்ல, உங்க நட்புல, உங்க தோழமைகள்ல அத்தனை பேரிடமும் இந்த செய்தி பரவலாக்கப்படும் போது இதுதான் இந்த இடத்தில் தான் நாம் நல்ல விஷயங்களை பகிரணும்னு தோன்றிக் கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, ஆரோக்கியமான நமக்கான உணவுகளை நம் அடுப்பங்கரையில் தேடுவோம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளணும், நம் அடுப்பங்கரையில்
கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம் ஆரோக்கியத்தில் கூடுதலாக 20 ஆண்டுகளை தரும். ஒரு 20 நிமிஷம் அடிஷனலா. ராத்திரி நல்லா 10 மணிக்கு மருத்துவமனை விட்டு வருவேன். 10 மணிக்கு வரும்போது அங்க என்ன சிவப்பு கொண்டக்கடலை இருக்கா, வெள்ளை கொண்டக்கடலை இருக்கா, எதையாவது போட்டு தண்ணியை ஊத்தி வச்சுட்டு போய் படுக்க போவேன். காலையில் அந்த கொண்டக்கடலை எடுத்து சாப்பிடுவது அவ்வளவு சிறப்பு. அதுக்கு என்ன எவ்வளவு நேரம் ஆயிரம் போது? கொண்டக்கடலை ஊற வைக்க நேரம் ஆயிருமா, அல்லது இட்லி வைக்கிற மாதிரி அதை வேக வச்சு மேல மிளகுத்தூள் போட்டு சாப்பிட எவ்வளவு நேரம் ஆயிரும்? நாம் அக்கறையோடு இருக்கணும். புரதச்சத்து மிக குறைவான மனிதர்களாக நம்ம இருக்கிறோம். இங்க 7000 பேர் இருக்காங்கன்னா எந்த டெஸ்டும் பண்ணாம என்னால சொல்ல முடியும் 3000 பேருக்கு ரத்த சோகை இருக்கும் இங்க. அதுதான் தமிழ்நாட்டு புள்ளி விவரம். 50% மேற்பட்ட பெண் குழந்தைகள் ரத்தம் 12 எல்லாம் இல்ல, அவங்களுக்கு 9, 8 தான் இருக்கு. அது உடனடியா உங்களுக்கு எப்ப தெரிய வரும்? தாய்மை பேர் அடையும் போது மருத்துவரை போய் பார்க்கும்போது, மேடம் உங்களுக்கு அயன் 10.5 தான் இருக்கு, அடுத்த 6 மாசத்துக்கு நீங்க தினம் அயன் டானிக் குடிக்கணும்பாங்க. சார் அயன் டானிக் குடிச்சா கான்ஸ்டிபேட் ஆகுது, எரிச்சல் வருது, வயிற்று வலிக்கு. ஏன் அந்த நேரத்தில் அவதிப்படணும்? இன்றிலிருந்தே இரும்பு சத்து உள்ள உணவுகளை தினம் கொஞ்சம் எடுத்துக்குவோமே. ஒரு நீராகாரம், ஒரு கம்பஞ்சோறு, 2 அத்திப்பழம், ஒரு பேரீச்சை, கருவேப்பிலை துவையல் எல்லாம் இரும்பு சத்து கொடுக்கக்கூடியது. ஆனால் அதற்கான மெனக்கடலும் அக்கறையும் நம்மகிட்ட இருக்கணும். நம்ம எதுக்கோ அக்கறைப்படுறோம். எப்ப ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும், கூகுள்ல போட்டலாமா, கிடைச்சிருமா அப்படின்னு பதபதம் போட இருக்கும். இருக்கட்டும், அது இருந்துக்கலாம். ஆனால் எப்ப எனக்கு இரும்பு சத்து கிடைக்கும், எதுல எனக்கு புரதச்சத்து கிடைக்கும்ங்கிற ஒரு அக்கறையும் நம்ம கிட்ட இருந்து கொண்டே இருக்கணும். அப்படியான அக்கறையில் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியம் நடந்து கொண்டே இருக்கும். நண்பர்களே, இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் நினைக்கிறேன். நம்ம ஊர்ல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அடிநாதமான காரணம் மது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மதுதான் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய உளவியல் ரீதியாக நடக்கக்கூடிய சிக்கல்களுக்கும் உடல் ரீதியாக நடத்தக்கூடிய துன்புறுத்தல்களுக்கும் அடிநாதமாக இருக்கக்கூடிய காரணம் மது. அந்த மதுவை நம்ம அத்தனை பேரும் எதிர்த்து கொண்டே இருக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவாசான் சொல்லிட்டான், கள்ளுண்ணாமை. கள் குடித்த சமூகம் தான் நம்ம. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டாம், இந்த கள் மனதை சீர்கெடுக்க வைக்கிறது, நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்றைய சமூகத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு, என் கிளினிக்ல வர்ற பேஷண்ட்ஸ் முன்னாடி எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க. வந்த உடனே இப்படிலாம் சொல்ல உடனே மருந்தெல்லாம் எழுதுன உடனே கணவர் எல்லாம் வெளியே போயிட்டு கணவர் மட்டும் தனியா வருவார். சார் ஒய்ஃப் கூட இருந்தா அதனால நான் சொல்லல, நான் அப்பப்ப நைட்ல லைட்டா பிசினஸுக்காக நான் எடுப்பேன் அப்படின்பாரு. மனைவி ஏதாவது திட்டிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழா இருக்கு. மனைவி சொல்றாங்க, சார் அவர் சோசியல் ட்ரிங்கர் சார், எல்லாம் ஃபாரின் சரக்கு எப்போவாது பிசினஸ் மீட்டிங்கு. எனக்கு வேதனையா இருக்கிறது, ஏன் அந்த பெண் ஏற்றுக்கொள்கிறார்கள்? சகோதரிகளே, மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.